வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம் ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் குறித்து பார்ப்பதாக இருக்கிறது. ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் என்பவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்னுடன் சில முறை பேசினார்கள். ஒரு முக்கியமான அவருடைய ஃபாலோவர் எனக்கு நல்ல புத்தகங்கள் 4 புத்தகங்களை அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் நான் உடனடியாக அது குறித்து ஒரு காணொளி செய்ய முடியவில்லை. அதற்கு வாய்ப்பு இப்பொழுதுதான் கிடைத்தது. இவர் சமீப காலத்தியவர். 2/5/1900 பிறந்தவர். அவர் இறந்த காலம், அதாவது இந்த உயிர் பிரபஞ்சத்தில் கலந்த காலம் என்று சொன்னால் அது 1981. ஸோ 1981 தான் அவருடைய மறைவு நடந்திருக்கிறது. இவர் அதிகமாக அறியப்படாமல் இருந்தார். ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு இவர் குருவாக இருந்து தீட்சை வழங்கியதாக சொல்லுகிறார்கள். நடிகவேள் எம்.ஆர். ராதா கூட இவர்கிட்ட உரையாடி சென்றதாகவும் இவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கின்றது. ஸோ வேதாத்ரி மகரிஷிக்கே இவர் தீட்சை கொடுத்திருக்கிறார் என்றால் எம்மாதிரியான அணுகுமுறையை இவர் ஆன்மீகத்தில் கொண்டிருக்கிறார் என்று பார்க்க நான் ஆவலாக இருந்தேன். ஒரு விஷயம் எனக்கு புரிகிறது நண்பர்களே. இந்த ஆன்மீக அனுபவம் பெற்ற ஞானியர்கள் அவங்க அனுபவத்தை மட்டும் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு சித்த புருஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க, அனுபவத்தை பற்றி சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த அனுபவத்தை ஒட்டி ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுங்க, ஒரு கருத்தியலை உருவாக்கும் பொழுது அவர்கள் ஒரு சிந்தனையாளர்களாகவும் இந்த பூமியிலே அடையாளம் காணப்படுகிறார்கள். அது ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. தங்களுடைய அனுபவத்தை வைத்து ஒரு கருத்தியலை உருவாக்குகிறார்கள். அந்த வகையிலே ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களும் ஒரு கருத்தியல் கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஃபிலாசபிக்கு பேஸாக இருக்குது. அது மெட்டாஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. புலன் கடந்த அறிவியலாக இருக்கிறது. புலன் கடந்த அது அறிவியல் இருக்கிறது. அறிவியல் எட்டி பார்க்க முடியாத ஒரு ஜோனில் போய் அதை அறிவியல் தன்மையோடு கொடுப்பது, அதாவது அறிவிற்கு புரியக்கூடிய வகையில் முடிஞ்ச வரைக்கும் அதை கட்டமைக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நவீன உலகத்தினுடைய அறிவியலுக்கு அறிமுகமானவர் இவர். ஆகையினால் இவருடைய வெளிப்பாடு என்பது பெரும்பாலும் ஒரு அறிவியல் போக்குடனே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அது காண்கிறேன். இவர் பிறப்பை எடுத்து பார்த்தா ஒரு இஸ்லாமியர். இவர் இஸ்லாமியராக இருந்தாலும் இவருடைய அனுபவம் என்பது இஸ்லாம் என்றோ இந்து என்றோ அடையாளப்படுத்தப்பட முடியாத அளவிற்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சின்ன வயசுலேயே வியாபாரத்துக்காக 11 வயசுலேயே அவர் போகிறார். பர்மாலாம் போகிறாரு. அண்டை அயல் நாடுகளுக்கு வணிக விஷயமாக செல்லுகிறார். அங்கே இவர் மோஸ்ட்லி ஏதாவது மாஸ்கில் தான் இருக்கணும், மசூதியில் இருக்கலாம். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபரை சந்திக்கிறார். அவரிடம் இவர் உரையாடல் நடத்துகிறார். அதற்கு முன்பாகவே சில விஷயங்கள் இருக்கின்றன. இவருடைய தேடலுக்கு உந்து சக்தியாக இருந்த சில தரவுகள் இருக்கின்றன. அவர் ஒரு திருவிழாவை கண்டு கொண்டிருந்த பொழுது இளவரசர், அப்போ பிரிட்டிஷ் பீரியடு, அதனால் பிரிட்டிஷ் இளவரசருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று செல்வதாகவும், அந்த ஊர்வலத்தை கண்ணுற்ற இளைஞனாக சிறுவனாக இருந்த இவர் கேட்குறாரு, இது யாருன்னு கேட்குறாரு. இது யாருக்காக நடத்துகிறான்னு கேட்குறாரு. அது அரசருக்காக நடத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அரசர் என்றால் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறாரு. ஆமாம். அரசருக்கு மேலே யார் இருக்கான்னு கேட்டாக்க அரசருக்கு மேலே கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பதில் கிடைக்கிது. அப்போ இந்த கடவுள் என்பவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். சின்ன வயசில் ஒரு சிறுவனாக இருக்கும்பொழுது ஒரு உயர் சக்தியோடு உயர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு ஆளுமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறார் அவர். அதுதான் கடவுள் பற்றி தெரிந்து கொள்வதற்கான முதல் வித்தாக அமைகிறது. அது குறித்து தொடர்ந்து தன் தேடலை அவர் மேற்கொள்கிறார். அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் இந்த 11 வயசில் அவருக்கு
ஒரு பெரிய ஞானியரை சந்திக்கிறார். அவர் ரொம்ப எளிமையான ஒரு நபரை வந்து ஒரு தொழுகை நடத்தும்போது சந்திக்கிறார். 1938 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று அது நடைபெறுகிறது. அவரிடம் இவர் உரையாடும் பொழுது கடவுள் பார்க்க முடியுன்றார். அவர் வந்து இவருக்கு வந்து தாந்திரிக முறைப்படி, ஒரு இஸ்லாமிய குருவானவர் தாந்திரிக முறைப்படி இவருக்கு தீட்சை கொடுத்ததாகவும், அந்த இரவு 11 மணி இருக்கலான்னு சொல்கிறாங்க, அந்த இரவில் வந்து இவருக்கு வந்து மிக வித்தியாசமான ஒரு ஆன்மீக அனுபவமானது கிட்டுகிறது. இதுதான் வந்து ஓப்பனிங் த டோர் ஆஃப் விஸ்டம். தன் ஞானத்துக்குரிய கதவுகளை திறந்து வைத்த மகானை வந்து அவரால் திருப்பி பார்க்க முடியல. அவர் வந்து ஆன்மீக பாஷையில் சொன்னால் மறைந்து விடுகிறார் அல்லது சென்று விட்டார் என்பதுதான் சரியான ஒரு யதார்த்தமான நிகழ்வாக இருக்க முடியும். அதனால் இவர் ஃபாலோ பண்ணல அவர். ஆனால் அன்று கிடைத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து தான் இவர் தன்னுடைய புரிதலையும் ஞானத்தையும் முழுமையாக பெற்றுவிட்டதாக கருதுகிறார். அதற்கு பிறகு வந்து இதை வந்து நம் ஊரில் வந்து மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார். இதில் இன்னொரு குறிப்பு ஒன்று காணப்படுகிறது. இம்மாதிரியான ஞானம் அவருக்கு கொடுத்த அந்த குருநாதர் கேட்குறாரு, இதை வந்து நீ ரகசியமாக வச்சுக்கிறணும், எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது, அப்படி அல்ல, நான் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் அல்லவா. இது வந்து ராமானுஜர் கோபுரத்தில் ஏறி குரல் கொடுத்தது போலத்தான். இது நிறைய பேருக்கு தெரியணும். இது நிறைய பேர் இந்த அனுபவத்தை பெற வேண்டும், அப்பொழுது தானே வந்து நாடு வந்து நல்லவர்கள் கொண்டதாக மாறும் என்று சொல்லி அவரிடமே வந்து ஒப்புதல் பெற்று விடுகிறார். அந்த வகையில் தான் பெற்ற அந்த அனுபவத்தை பிறருக்கு கடத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு அவர் வந்து செயல்பட தொடங்குகிறார். இந்த செயல்பாடு ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செயல்பாடு என்ன செயல்பாடு அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து முழுக்க முழுக்க குண்டலினி யோகத்தை சார்ந்தது. இவருக்கு குண்டலினி சக்தியானது எழுப்பப்பட்டு அதன் மூலமாக வந்து இவர் ஜோதி தரிசனம் பெறுகிறார். இவர் பெயர் பரஞ்சோதி மகான் என்று அழைக்கலானார்கள் பின்னர். இது ஒரு புறம் இருக்கட்டும். குண்டலினி குறித்து அது எப்படிப்பட்டது, அது எம்மாதிரியான சக்தி, அது என்ன செய்கிறது என்றெல்லாம் அவர் நிறைய இடத்துல விளக்க உரைகள் கொடுத்திருக்கிறார், பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணியிருக்கிறார். அதற்காக வந்து ஆங்காங்கே வந்து சபைகளை உருவாக்கி, தமிழகத்தில் பல இடங்களில் சின்ன சின்ன சபைகளை உருவாக்கி அதன் மூலமாக அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் உருவானார்கள். ஒரு சமாதான சபை கூட இதாக சென்னையிலே உருவாக்கி இருக்கிறார். மதுரையில் வந்து முதல்ல தொடங்குறாரு. மதுரையில் அவர் ஆக்சுவலி வந்து ஆன்மீக இந்த சேவையை வழங்குவதற்காக ஒரு பிட் நோட்டீஸ்லாம் போட்டு மக்கள்கிட்ட கொடுத்து வரவழைச்சார்னு படித்தேன். அந்த அளவுக்கு வந்து இவர் பின்னால் சென்ற ஆன்மீக தேடல் உள்ள நண்பர்களுக்கு இவர் வந்து அந்த ஆன்மீக அனுபவத்தை வந்து எப்படி பெறுவது என்ற வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பரவலாக ஆன்மீகத்தை கொண்டு சென்றார். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏனென்றால் இந்த குண்டலினி யோகத்திற்கான பயிற்சிகள், குண்டலினிக்காக எப்படியாவது அந்த குண்டலினி தரிசனத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்து நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்கன்றது தகவல்களாக எனக்கு தெரிய வருது. ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்குது. இது வந்து அவ்வளோ வெளிப்படையாக தெரியாமல் இருந்த ஒரு விஷயம். இன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூட இந்த குண்டலினி குறித்து ஆர்வம் காட்டி வருவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து எந்தவித பரபரப்பான ஒரு தூண்டுதலால் அல்ல, அவர்களுடைய இயற்கை தேடலால் அது நிகழ்கிறது என்று அறியும் பொழுது இன்னும் அந்த ஆச்சரியம் 2 மடங்கு ஆகிறது. பிறகு குண்டலினி குறித்து அவருடைய அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறார், அவர் ஒரு ஃபிலாசபியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். என்ன ஃபிலாசபியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு பார்த்தா, ஒரு 20 தத்துவ கூறுகள் கொண்ட ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். ஃபிலாசபருடைய பேசிக்கான ப்ராப்ளம் என்னன்னாக்க, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று பேசுவது தான், என்று விளக்குவது தான். பிரபஞ்சம் எப்படி உருவானது, மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எப்படி உருவாகின, இந்த உருவான மனிதர்களுக்கும் பிற பிரபஞ்சத்தினுடைய பகுதிகளுக்கும் என்ன தொடர்பு, இதுதான் வந்து அறிவியலும் காண துடிக்கின்ற ஒரு பதிலாக இருக்கிறது. அதைத்தான் இந்த தத்துவ அறிஞர்களும் வந்து முன்னெடுத்து செல்ல பார்க்கிறார்கள். அதை மட்டும் இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக இவர் ஒரு
தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறாரு. இப்படி நான் சொல்கிறது வந்து நிறைய நண்பர்களுக்கு பிடிக்காம கூட போகும். ஏனென்றால் சில நண்பர்கள் வந்து ஞானியரை பற்றி பேசும்பொழுது அவர்களை உச்ச நிலையில் வைத்து அதை மிக மரியாதையோடு அதை ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறாங்க. நமக்கு அந்த உச்ச நிலையின உச்சத்துக்கு மேலே உச்சம் வைத்து வணங்குவதில் வந்து எந்த விதமான எதிர்ப்போ அல்லது மறுப்போ கிடையாது. ஆனால் சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது முடிந்த வரை வந்து அது நாம் இங்கே இருக்கக்கூடிய அகாடமிக் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் கொடுக்க முடியும். அப்பொழுது தான் அது சரியான முறையில் வந்து நியாயமான முறையில் கூட ரீச்சும் ஆகும். அந்த வகையில் தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ 20 அம்சம் கொண்ட ஒரு தத்துவ கட்டமைப்பை கொடுக்குறார். அதில் வந்து நான் சொன்ன கேள்வி தான், பிரபஞ்சம் இப்படி உருவானது. பிக் பேங் தியரி நமக்கு தெரியும். பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்றதையும் இப்போ படிக்கிறோம். அது எப்படி வந்து உருவானது, இந்த எப்படி வெடித்தது, இந்த அண்டமானது எப்படி வெடித்து வெவ்வேறு கோள்களாக மாறியது, இந்த கோள்கள் எல்லாம் இது எப்படி குளிர்ந்திருக்கின்றன, சிலது எரிந்து கொண்டு இருக்கின்றன, சிலது எரிந்து முடித்து விட்டன என்பது போன்றதும் நமக்கு தெரியும். அதே பேட்டர்னில் தான் இவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் ஆதி மூலமாக ஒரு விஷயத்தையும் இவர் சொல்லுகிறார். இவர் சொல்கிறாரு, ஒரு ஆதி மூலப்பொருள் அவன்தான் பரஞ்சோதி. அந்த ஆதி பரஞ்சோதியார் தன்னிலை மறந்து, அதாவது பரபிரம்மம் தன்னிலை மறந்து சும்மா கடந்திருக்கு. அது விழித்தெழுகிறது. பிரம்மம் விழித்தெழுகிறது. விழித்தெழும் பொழுது அது சுத்த தொடங்குது. அது சக்தி, பெரும் சக்தி. இந்த உருவ வழிபாடு இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற விஷயங்கள். ஆதி பரம்பொருள் தன் உணர்வற்று இருக்கின்ற ஒரு காலத்தை குறிப்பிடுகிறார். அது பின்னால் விழிப்பு நிலை பெற்று எழுந்துதான் அது தன்னிலை உணர்ந்து வந்து செயல்பட தொடங்குகிறது. அந்த செயல்பாட்டினுடைய வெளிப்பாடாகத்தான் பிரபஞ்சம் வருகிறது. எங்கும் அதற்கு முன் பூரண இருட்டு தான் இருக்கிறது. சூன்யம் தான் இருக்குது எல்லாத்துலையும். ஃபிலாசபியை இருட்டிலேருந்து தொடங்குறாரு அவர். இருட்டு தான் உண்மையானது. ஒளி வந்து போகக்கூடியது. ஒளி வந்தால் தான் அந்த இருட்டை வந்து அதை வந்து நீக்கி வெளிச்சத்தை காட்டுகிறதே தவிர உள்ளே இருக்கிறது இருட்டு தான். அதற்கு ரொம்ப அழகான வரிகளை முதல்ல போடுறாரு. முப்பாழுக்கும் அப்பால் சென்று அப்பாலுக்கு அப்பால் பெரும் பாழ் இருள் என்று அறி. இப்போ எல்லாவாக இருப்பது ஒன்று, அது இருள்தான். இருள்தான் எல்லாமாக இருக்கிறது. இப்படி தான் தொடங்குறார் அவர். நம்ம பெரும்பாலும் ஒளியிலிருந்து தொடங்குவோம். அந்த ஒன்றை தவிர்த்து வேறொன்று இல்லாமல் இருப்பதே இருள். அதை தவிர்த்து வேற ஒன்றுமாலாம் இருக்காது. அதுதான் அது. இது பாருங்க, இருள் இல்லாமல் வித்தில்லை, இருள் இல்லாமல் ஜீவனும் இல்லை, இருள் இல்லாத உலகம் இல்லை, இருள் இல்லா இடம் இல்லை, இருள் இல்லையேல் ஏகமும் இல்லவே இல்லை என்பது திண்ணம். அப்போ ஸ்டார்டிங்கே வந்து இருளிலிருந்து தொடங்குகிறார். இந்த இருள் என்பது எப்படி ஒளியாக மாறுகிறது? இதுதான் சவால். சும்மா இருந்த இந்த பரம்பொருள் திடீரென்று விழித்து கொண்டது. இதுதான் வந்து இந்த சயின்ஸால் போக முடியாத ஏரியா தான். அதுக்கு பிறகு சயின்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் பார்ட் எடுத்துக்கிச்சு. சும்மா இருந்த பரம்பொருள் என்றால் அது ஒரு அது எனர்ஜி, அது சக்தி. அது சுழலத் தொடங்குகிறது. இவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சூரியன். சுழல 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 அது வெண்மையாக தெரிய தொடங்கிவிட்டது. அதனுடைய ஒளி, அதில் எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதில் பொறிகள் உருவாக தொடங்கின. அந்த சுழற்சியின் வேகத்தில் பிரிந்து சென்றன வெவ்வேறு கிரகங்கள் எல்லாம். நிறைய பூமி வந்துச்சு, இன்னும் நவகிரகங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய கிரகங்கள், கோள்கள் எல்லாம் வந்து உருவாகின.
இப்படி அந்த அண்ட சராசரத்தினுடைய அந்த சுற்று, அந்த பரம்பொருளுடைய அந்த வேகம் வந்து உலகத்தை படைத்தது. அப்போ அது வந்து ஏதுனா அது மனுஷன்லாம் இல்லை, அது நீங்கள் கற்பனையில் எட்டாத ஒரு அனுபவ பொருள். அது அப்படி துகள்கள் எல்லாம் வந்து ஆட்டம் போல் மாறிடுது. ஆட்டம்ஸ்லாம் உருவாகுது அதனுடைய சுழற்சியால் தான். அதுவே ஒளிக்கிரணங்களாக மாறுகிறது, அதுவே உயிராகவும் மாறுகிறது. உயிருக்கு உணவாகவும் அணுக்களே மாறுகின்றன. உயிரும் அணுவே, உணவும் அணுவே. அப்போது எந்த மூலப்பொருள் இப்படியாக சுழன்று பிரபஞ்சத்தை உருவாக்கியதோ அது நின்று தனித்த பொருள் அல்ல. அத்வைதத்துக்கு ஒரு நவீனத்துவத்தோடு விளக்கம். எந்த மூலப்பொருளிலிருந்து உருவானதோ பிரபஞ்சமானது, அது அந்த மூலத்திலிருந்து வேறுபட்டதில்லை, அதனுடைய பகுதி தான் அது. அப்போ அதனுடைய விளைவாகத்தான் அணுக்கள் எல்லாம் வருகின்றன. அணுக்கள் எல்லாம் அந்த பரம்பொருளுடைய ஒரு சிதறல் தான். இந்த உயிர் என்பது கூட அணுக்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த உயிர் என்பதும் பரம்பொருளாகத்தான். அதனுடைய அதுதான் இது அப்படின்னு முதல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாருங்க. அப்போது இது இன்னும் தெளிவாக தத்துவார்த்தமாக சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அந்த 20 தத்துவங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 20ல் பாருங்கள், கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நான் என்று துணிகிறார். கடவுள் என்றால் இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லணும். இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இதுதான் ரொம்ப பாப்புலர். நான் கடவுள் என்னும் அகண்டாகர தத்துவம். இதை வந்து இன்னொரு எடிஷனாக அப்படி போட்டிருக்காங்க. கடவுள் தத்துவ ஞான நீதி நூல், என் நூலுக்கும் இந்நூலே மூலம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறார். அப்போது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த நூலில் வந்து அவர் கொடுக்குறார். கடவுள் வந்து தூங்கிட்டு இருந்தால் எழுந்துட்டான்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த உலகம் உருவாயிடுச்சு. அது எப்படின்னா, முதல்ல ஒரு 9 அடிப்படையான ஒரு பெரிய அம்சம்னு சொல்கிறார் தத்துவத்திலே. இந்த 20ல் முதல்ல 9 தத்துவம் சொல்கிறாங்க. கடவுள் நான் என்று துணிவு கொள்ளுகிறார், நான் என்ற துணிவு. அப்புறம் இந்த உலகத்தில் வந்து எல்லாம் நினைப்பின் மூலமாகத்தான், நினைவுகள் தான் வந்து உலகத்தை மனிதனை நடத்துகிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது நினைப்பு என்ற வியாபகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத சப்தம், ஒலி, அந்த வேகத்தினால் வரக்கூடிய நாத சப்தம். பிறகு அந்த உரசலில் உருவாகக்கூடிய ஜோதியிலே 2 விதமான ஜோதி சொல்கிறார். ஜோதியாக இருப்பது ஒன்று, நெருப்பாக இருப்பது ஒன்று. நெருப்பினுடைய தன்மை வந்து நமக்கு தெரியும். விளக்கில் எரியுது ஜோதி, ஊரை எரிச்சிட்டா அது நெருப்பு. அப்போ நெருப்பு ஜோதி. இன்னொன்று வெட்ட வெளியாகிய ஆகாயம். இந்த ஆகாயம் தான் வந்து எல்லாமே தருவார். இந்த ஆகாயத்துக்குள்ளே தான் எல்லா அணுக்களும் திரும்பி போயிடுது. இறப்பு என்பது வந்து அணுக்கள் பிரிந்து மீண்டும் ஆகாயத்துடன் இணைவது. இப்போ ஆகாயம் என்பது வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதுகிறார். இது நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலாக தர்க்கமாக அறிவியலாக பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன். அதற்கு பிறகு நீராகிய தண்ணீர், இந்த 5 பூதங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீர், நிலம், காற்று, ஆகாயம். அப்புறம் பூமி, காற்று, நெருப்பும் வருது. ஜோதி வேறு, நெருப்பு வேறு. இப்போ முதலில் 9 வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த கடவுள் ஏன் படைச்சான்ற கொஸ்டின் இருக்கு பாருங்க. அவர் தான் படைச்சாரா, கடவுளும் ஒருத்தர் இருக்கிறாரா, எப்படி படைச்சார் அப்படின்றது வந்து பதில் வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டார். அவர் விழித்தார், படைப்பு நடந்தது, சுழலத் தொடங்கியது, சூரியன் சுழன்றது. அவர் தான் சூரியன் தான் அவர். அது இருள் தான் ஒளியாக பின்னர் மாறுகிறது. அப்போது இந்த பேட்டர்னை தான் அவருடைய ஃபார்மேஷன் வருது. அப்போ வந்து நீங்கள் இதை மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபின்னு சொல்லுவீங்களா இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபின்னு சொல்லுவீங்களான்னு பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் முதல்ல வந்து அந்த சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக இந்த பேட்டர்ன் புரியும். ஆனால் முழுக்க ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி தான் இது.
அப்போ தான் இந்த 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 பெரும்பாலான இந்த ஆன்மீக அனுபவம் பெற்ற அன்பர்களுக்கான பிரச்சனை என்னவென்றால், தாங்கள் பெற்ற அனுபவத்தை எம்மாதிரியான தத்துவ கட்டமைப்புக்குள் கொடுப்பது என்பதுதான். சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில்களை வந்து விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க தே ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் தே ஹாவ் நாலேஜ் அபவுட் தி என்டையர் யூனிவர்ஸ். இந்த ஒளி பிழம்பாக அறிந்தவர்கள் அல்லது இந்த ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் வந்து மொத்த பிரபஞ்சத்தையும் அறிந்ததாக ஒரு 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 நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது தான் வந்து சில வேறுபாடுகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த 9 தத்துவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு 5 அம்சங்கள் சொல்கிறார். அது வந்து இந்த பூமிக்குள்ள அணுக்கள் வந்து விட்டது அல்லவா, அப்போது வந்து தாவரங்கள், உயிர்கள் சொல்கிறார். தாவரங்கள், அப்புறம் நீரில் வாழ்வன, ஊர்வன, பறப்பன, நடப்பன, இன்னும் ஒரு 5 அம்சங்கள் சொல்கிறார். இந்த 5 வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த பிரபஞ்சமானது வெடித்தது, இறைவன் விழித்தான், பிரபஞ்சம் உண்டானது, அணுக்கள் உண்டாகின, அணுக்கள் வந்து சேர்ந்து வந்து ஆகாயம் படைத்தது, அதன் கீழே வந்து அதனுடைய அந்த ஒளி ட்ராவலில் அந்த அணுக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அவை வந்து ஒவ்வொரு கிரகத்திலேயும் ஒவ்வொரு கோள்களிலும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்ம் ஆகிச்சு. ஒரு அணு சேர்ந்த பொழுது தண்ணீராக மாறியது, சில அணுக்கள் சேர்ந்த பொழுது மரங்களாக மாறின, மண்ணாக மாறியது. இப்படி கொண்டு போகிறார் அவர். எப்படி உருவாச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு நீட்டாக ஒரு ஃபிலாசாபிக்கல் ஸ்கெட்ச் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ளே வந்துடுறார். இந்த மனுஷனுக்குள்ளே வந்துட்டால் உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள் அம்சம்னு ஒரு 6 கொடுக்குறாரு. முதல்ல ஒரு 9, அப்புறம் ஒரு 5, 14, பிறகு 6 உணர்ச்சிகள்னு சொல்லிட்டாக்க பாருங்கள், ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி, அப்புறம் நமக்கு 5 புலன்களுக்கு சுவை இருக்கிறது, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம்னு ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிறார். யூகிக்கிறோம் நம்ம பல விஷயங்களை. இந்த 20 அம்சங்களில் தான் வந்து இந்த மானுட வாழ்க்கையும் பிரபஞ்சத்தினுடைய இருப்பும் வந்து இருக்கின்றது என்பதை வந்து அவர் வந்து கட்டமைத்து விடுகிறார். இந்த உள்ளுக்குள்ளே போய் நிறைய கேள்விகள் நம்ம எழுப்பலாம். ஆனால் ஆன்மீக பதில்கள் அதை விட அதிக பலத்துடன் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்னால் அந்த இடத்துல இப்படி பார்க்க முடியாது, அதை வந்து போய் லேபில் போய் டெஸ்ட் பண்ண முடியாது. அது விளக்கம், அதை அனுபவித்தால் தான் தெரியும் என்ற அளவில் இருப்பதால் அங்கே நீங்கள் உள்ளே போக முடியாது. அந்த வகையில் இது இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த மாதிரி 20 அம்சங்கள் கொடுத்துருக்காருனாக்கா, ஓஹோ, நமக்கு நேர்ந்த அனுபவங்களோ அல்லது பிற ஞானியருக்கு நேர்ந்த அனுபவங்களையோ இந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள முடியுமா என்பதற்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த பாயிண்ட். பரஞ்சோதியாரை பொறுத்தவரை இருள்தான் மூல காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு விதைக்குள்ளே நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, இருள் தான் இருக்கும். அதே போல் ஒரு ஆட்டம் என்பது கூட அதை உடைக்கும் போது எனர்ஜி வெளில வருது, ஆனால் இருள் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. பிறகு தான் அது சக்தியாகி வெளியாகி வருகிறது அப்படின்னு விளக்கிறார். அப்போ இருளைத்தான் மூலமாக வைத்திருக்கிறார் என்பது புரியுது. அதிலிருந்து தான் பரஞ்சோதியாக பரபிரம்மமாக அந்த இருளானது மாறுகிறது. சரி, அதனுடைய துகள்களாகத்தான் வந்து எல்லாமே வியாபித்திருக்கிறது, நாம் உட்பட. அப்போ நம்மெல்லாம் பிரம்மம் தான். ரொம்ப அழகாக விளக்கிறார். அப்போ இந்த உடல் அணுக்களால் ஆகினது, அந்த மலை அணுக்களால் ஆனது, பரப்பன, ஊர்வன, நிற்பன, நம்மளோட நடப்பன, இன்னும் எல்லாமே வந்து அதனுடைய வெளிப்பாட்டினால் உருவானது தான். இது வரைக்கும் நமக்கு புரியுது. அடுத்து அவர் சொல்கிறார், நினைவு என்று ஒரு தத்துவத்தை சொல்கிறார். இந்த நினைவு நினைட்டாக்க நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை. நினைவு என்பது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது, வியாபகம்ன்றது. துணிவினுடைய ஒரு ஒரு அடுத்த பகுதி தான் நினைவு. துணிவு என்றால் இங்கே நான் என்று ஒரு துணிவு வந்துதான் இறைவனுக்கு. சரி, இது மெட்டாஃபிசிக்கல் பிளாட்ஃபார்மில் பேசுகிற விஷயம். இந்த நான் நினைவாக இருக்கிறது. நான் என்றாலே நினைவு தான். நினைவு என்றால் எங்கும் வியாபிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு தன்மை உள்ளது. அப்போது நான் துணிவும் நினைவும் பிரிக்க முடியாது அவருடைய பிலாசபி படி. அதே போல் ஜோதியும் நாதமும் பிரிக்க முடியாது. நாதம்னு சொல்லும் பொழுது
ஒலி நமக்கு தெரியும். அந்த ஒலியானது எப்படி உருவாகிறது? அது உரசரால், வேகத்தால், சுழற்சியால், மூமெண்ட்னால் நடக்குது. இந்த ஃபிலாசபியில் வந்து இயக்கத்தை பற்றி விளக்குவது என்பது மிக சவாலான ஒரு விஷயம். இதை அவர் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டு போகிறார். அது சுழற்சியில் அந்த வேகம் எல்லா இடத்துலையும் பரவுது. அப்போ அந்த வேகத்தினால் உண்டாவது தான் வந்து நாதம். இதெல்லாம் தான் வந்து பிரபஞ்ச கட்டமைப்புக்கான அடிப்படை கூறுகளாக அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். துணிவால் அசைவு, அசைவால் அலை, அலையால் ஓசை, உருவம் நிலைத்து இருப்பதும் உருவம் அழிந்து விடுவதும் அசைவினால்தான். உருவம் நிலைத்து நிற்பதும் உருவம் அழிந்து விடுவதும் அசைவினால்தான். அப்போ அந்த அசைவு என்பதை வந்து அவர் வந்து கொண்டு போகிறார். விரைவு, நாதம், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாருங்க அவர். இப்படி இவரை பொறுத்தவரை ஆகாயம் என்பது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பிரம்மத்தினுடைய அணு கூறுகள் எல்லாம் நிறைந்தது தான் ஆகாயம். அணுக்களால் அடைக்கப்பட்டது தான் ஆகாயம். அணுக்களால் நிறைந்த ஆகாயத்தில் தான் வந்து அந்த ஜோதியானது கிளம்புகிறது. மகா காரண ஜோதி என்று பெயர் வைக்கிறார். சூரியனைத்தான் இவர் சொல்கிறார். மகா காரண ஜோதியினால், அந்த வெப்பத்தினால அணுக்கள் பிரியத் தொடங்குகின்றன. அதாவது ஒரு 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 பிரிந்து அது ஒரு தனி நிலைக்கு செல்லுகிறது. அந்த வெப்பத்தினால் வந்து ஒதுங்கிடுதெல்லாம். சலனமற்ற ஆகாயத்தை வெட்ட வெளி என்று கூறுகிறார். நம்ம சித்தர்கள் அடிக்கடி வெட்ட வெளியை பற்றி பேசுவாங்க. இவர் சலனமற்ற ஆகாயத்தை தான் வெட்ட வெளியாக கருத்தில் கொள்ளுகிறார். அது ஒரு மிஸ்டிக்கல் டேர்ம். அது எப்படி இருக்கு யாருக்கு தெரியாது. அனுபவித்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வகையில் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அணுக்கள் நிறைந்த அந்த உலகத்திலே அணுக்கள் நிறைந்து தான். மொத்தத்தில் அவர் பரம அணுன்ற சொல்கிறார். பரமனையே வந்து அணுவாக தான் சொல்கிறார். பிரம்மத்தை கூட மூல அணுவாக சொல்லுகிறார். அணு என்று சொல்லிவிட்டார் உடனே அது ஒரு விஞ்ஞானத்தன்மையோடு பொருள் தன்மைக்கு மாறி விடுகிறது. அப்படி அல்ல. இங்கே அணுன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெர்மினாலஜியை தான் பார்க்குறோம். இது ஏற்கனவே வந்து மோனடாலஜின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் மோனாட் சொல்லுவாங்க. லீபினிட் சொல்லுவார் மோனாட்ஸ்னு. அதுவும் அணு தான். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் தான் இவர் சொல்கிற அணுக்களும் இருக்குது. இவர் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய அணுக்களை குறிப்பிடுவதாக எனக்கு தோன்றவில்லை. இது வந்து வேறு அணுக்கள். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை படிக்கும்பொழுது அது எதை வந்து குறிக்கிறது என்று, சொற்கள் எதை குறிக்கின்றன என்று புரிந்து கொண்டு போவது தான் நமக்கு நல்லது. அந்த வகையில் வந்து இவர் வந்து நாதம் என்பது அடிப்படையாகவும், இயக்கத்தினுடைய அடிப்படையாக அதுதான் இருக்கிறதும், ஜோதி என்பது முக்கியமானதாகவும், இந்த வெட்ட வெளிதான் வந்து பிரபஞ்ச சக்தியாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருக்கிறது என்றும் அவர் வந்து ஒரு ஃபிலாசபி தூக்கி முன்னால் வச்சுட்டார். இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மூலம் எது, அதிலிருந்து பிரிந்து உருவானது எது, அதில் பல்வேறு கிளைகளாக ஒவ்வொரு ஈரின்னு மனிதர்கள் வரைக்கும் எப்படி வந்துச்சு, மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்பவை எப்படி வியாபித்து இருக்கின்றன, அந்த வியாபகம் என்பது தான் வந்து பரபிரம்மத்தினுடைய கூறு கொண்டதாக இருக்கிறது. இப்படி எல்லாம் நமக்கு வந்துடுது. இவர் இடையிடையில் வேறு சில தகவலாம் சொல்லுகிறார். சூரியனுடைய ஒளியை பற்றி சொல்லும்பொழுது அதில் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஆக்க சக்தி இருக்கிறதோ அதே போல் விஷமும் இருக்குதுன்றார். அந்த விஷத்தினால் பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறார். அவர் கொஞ்சம் மருத்துவ ரீதியாக நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போது இவர் வந்து இது அத்தனை எந்திலிருந்து சொல்கிறாருனாக்க அவருடைய ஆன்மீக அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட ஞானத்திலிருந்து இந்த கட்டமைப்பை கொடுக்கிறார். சரிங்க, இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? சச்சிதானந்தம்ன்றதையும் விளக்குறார். இந்த இந்த எது, அது என்ன ஸ்டேட், இது ஆனந்தம்ன்றது என்ன ஸ்டேட்டு, என்ன நிலை கேட்டாக்க விருப்பு வெறுப்பற்ற நிலை. பிரம்மனுக்கு வந்து ஒரு விருப்பு வெறுப்பு இருக்க முடியாது. அது ஒரு மாபெரும் சக்தி கொண்ட பொருள் பிரிந்து வியாபித்திருக்கிறது. அந்த வியாபகத்தில் நீங்கள் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். இல்லை, விருப்பு வெறுப்பு இருக்க முடியாது. அது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைக்கு போகும்போது நீங்கள் ஆனந்தமாக மாறுகிறீர்கள். அப்போ அந்த சத்தோடு கனெக்ட் ஆகிறீங்க, அந்த தன்மையை உணர்கிறீர்கள். விருப்பு வெறுப்பற்ற சமநிலை கொண்ட ஒரு மனோநிலை வரும்பொழுது அந்த இடத்துல வந்து வேதனையே கிடையாது.
அது நீங்கள் அந்த கடவுள் தன்மையை ஆஹா நம்ம தான் அதுவா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த நிலைக்கு எப்படி போகுது? அதுக்கு தான் ஞானம் வேணும். அந்த நிலைக்கு எப்படி செல்வது என்பதற்கான பயிற்சியும் இவர் வழங்கி இருக்கிறார். அதுதான் குண்டலினி யோக பயிற்சி. குண்டலினியை பற்றி என்ன சொல்றாரு பார்க்கலாம். அறிந்து கொள்வது பரஞ்சோதியாக நம்மை நாம் உணர்கின்ற ஒரு வழிதான் நம் ஞானக்கண்ணை நாம் அறிந்து கொள்ளுவது. ஞானக்கண் என்பது குண்டலினி சக்தியால் உணர்கின்ற நம்முடைய ஒரு அபரிதமான சக்தி கொண்ட அற்புத உணர்வு நிலை என்று சொல்லுகிறார். இவருடைய இந்த ஞானக்கண் திறப்பு, அதற்கான வழிகாட்டுதலும் அது குறித்த அவருடைய விளக்கங்களும் தான் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. இதுக்கு முன்னால் பார்த்து தியரி, இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் மூலமாக போனாக்க அந்த தியரி உண்மைதானே புரிஞ்சுக்கிற முடியுன்றது தான் இவருடைய கோட்பாடு. அப்படி சொல்லும்போது ஞானக்கண் என்றால் எல்லாருக்குமே தெரியும், அது 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, மூக்கு நாசியிலிருந்து இந்த புருவத்தில் இருக்கிறது. அங்கே தான் ஒரு ஞானக்கண்ணானது ஒளிஞ்சு கொண்டிருக்கிறது. அவர் எல்லாமே ஃபிசிக்கலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது ஒரு ஊசி துவாரத்தை விட 10 மடங்கு சிறிய துளை கொண்டதுன்றார். ஒரு மெல்லிய சவ்வினால் மூடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அதை திறப்பதற்கு நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது நடக்காதுன்றார். அது நம்ம மனசு மட்டும் இல்லை, கருவும் சேர்ந்திருக்க வேண்டும். நினைவும் கருவும் சேரணும். கருன்னு சொன்னால் கருணை எங்க? யாருடைய கருணை? அந்த பரஞ்சோதியினுடைய கருணை. அதுவும் நினைவும் சேர்ந்தால் தான் அதை திறக்க முடியும். குருநாதர்கள் வைத்து இந்த கண்ணை திறக்கலாம் நீங்கள். ஆனால் குருநாதர்கள் கூட ஓரளவுக்கு தான் உதவியாக இருப்பாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பதும் கூட அது மட்டுமே வைத்து நீங்கள் அந்த குண்டலினியினுடைய உச்சத்தை அடைய முடியாது. ஆக இதில் ஒரு விஷயம் சொல்ல வராது. உங்களுக்கு இயல்பாகவே அந்த சுயத்துக்குள்ளே அந்த வேட்கை இருக்க வேண்டும் என்பதும், அதற்கான தகுதி இருக்க வேண்டும் என்பதும், அதற்கு மேலாக இறையினுடைய கருணை இருக்க வேண்டும் என்பதும் அதனுடைய பொருளாக நான் பார்க்கிறேன். இந்த வாசி யோகம் போன்ற சில பயிற்சிகள் மூலமாக இதை வலுக்கட்டாயப்படுத்தி திறந்து விட வேண்டும் என்று முயன்றால் அதுவும் நடக்காது என்றார். அதெல்லாம் சிக்கலை தான் முடியுன்றார் அவர். எந்த விதமான அபியாசங்களாலும் பயிற்சிகளாலும் இது திறக்க முடியாது. ஆகியனால தான் நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. நான் கண்டிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் இந்த அனுபவம் குறித்தெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கிட்டி இருக்காது. இப்படி ஒரு அனுபவம் உண்மைதானா என்ற கேள்வி அறிவியல் பரப்பில் வைக்கப்படுது. அப்படியே இந்த அனுபவம் வந்தாலும் கூட அது மூளையினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இன்னொரு தரப்பில் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி விட்டு, இந்த அறிவியல் சார்ந்த அந்த விளக்கங்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு உள்ளுக்குள்ளாக நாம் பயணம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இங்கே நெத்தியில் இருக்குது, அது சின்ன ஹோல் தான் இருக்குது, அது ஜவ்வுனால மறைச்சிருக்குது, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். அப்போது இந்த கண்ணானது அளவில் சிறியதாக இருந்தாலும் இதால் பார்க்கும் பொழுது அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிற விஷன் இருக்க பாருங்க, அது ஒரு பிரபஞ்சத்தை அறியும் ஒரு ஞானமாக மலர்கிறது. இதுதான் நெற்றிக்கண். உச்சியில் சிரசில் ஒரு கண் இருக்கிறதா வேற சொல்கிறார். இந்த கண்ணை முதல்ல திறக்கணும். இது திறந்தாதான் மற்றதெல்லாம். அப்போ இதற்கு மேலே ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த கண்ணை திறப்பது என்பது அவசியம் என்கிறார். இது ஒரு ராஜ சிம்மாசனம் போன்றது அந்த அந்த இடம். அதை திறந்துட்டாக்க
அதில் வந்து நீங்கள் துணிவாகிய நான், அப்புறம் அந்த கருணை ஜோதி இரண்டு சேர்ந்து அதில் உட்கார முடியும். இந்த ஜோதி என்று சொல்லும் பொழுது பரஞ்சோதி என்று அழைக்கிறார் பரம்பொருளை இவர். அது இருளிலிருந்து தான் வந்தது, ஆனால் பரம இருள்னு சொல்ல பரம் ஜோதின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அதனுடைய இயக்கத்தினால் விளைகின்ற ஒரு ஜோதி அது. அப்போ அது உள்ளுக்குள்ளே போய் உட்கார முடியுன்றார். இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற யதார்த்தமான மனிதர்கள் வந்து இது வந்து ஏதோ அவரவர்களுடைய கற்பனையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டிற்கு தான் வருவார்கள். ஆனால் ஒருவேளை இதில் புனிதத்தன்மை இருப்பதனால் கொஞ்சம் அச்சத்துடனும் அந்த புனிதத்துக்கு மரியாதை கொடுப்பதுடனும் அதை வந்து அவங்க அதை கவனிக்கிறாங்க. இருக்குமோ. ஆனால் இவரை போன்றவர்கள் வந்து உறுதியாக அதை பிறருக்கும் கொடுத்து அனுபவிக்க வைத்திருக்கிறார்கள் தான் அங்கே சிக்கல். யாருக்கு சிக்கல்? இதை மறுப்பவர்களுக்கு சிக்கல். உங்களுக்கு மட்டும் மனசில் வெளிச்சம் தெரியுது, நீங்கள் பிரபஞ்சத்தையே பார்க்குறீங்க, ஒவ்வொரு அணுக்களையும் நீங்கள் உணரத் தொடங்கி விட்டீர்கள் என்றெல்லாம் சொன்னால் அது உங்களுடைய மனநிலை. உங்களால் 10 பேருக்கு அந்த அனுபவத்தை பயிற்சி கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் குருவாக மாறுகிறீர்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த அனுபவம் என்பது ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுகிறது. அங்கே தான் வந்து இப்போது பெரிய ஆராய்ச்சிக்குரிய சிக்கல்களே அங்கே தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, இது என்ன, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அந்த வகையில் இன்னும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஞானியினுடைய பங்களிப்பாக நான் இதை பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இல்லாத ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அறகுறையாக ஓப்பன் பண்ணினாங்க பலவிதமான உடல் நோய்க்கு ஆளாவீர்கள்ன்றார். இந்த குண்டலினி யோகத்தினால் கிடைத்த உடம்பு வலியை பற்றிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உடலை எரிகிறன்றவங்க, விதவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளானவர்கள் தான் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. சொல்கிறாரு அப்படி தான் ஆகிடுன்றார். சில பேர் ஸ்ட்ரக் ஆகிடுவாங்கன்றார், சைக்கலாஜிக்கலாக பிளாக் ஆகிடுன்றார். ஆனால் ஒன்று மட்டும், இந்த கண் திறவாதபடி யாரும் முக்தி அடைய முடியாது. இந்த முக்தி என்பது இது இல்லை, இது வந்து அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் இது. அப்போ இந்த ஸ்தானம் வந்து, இந்த இடம் வந்து குரு நாடி முகப்பாகும்ன்றார். அதுதான் வந்து ராயல் என்ட்ரி, கேட்ஸ் ஆஃப் விஸ்டம். அது ஞானத்துக்கான வாயிற்கதவு. அது இதன் வழியாக பார்க்கும் பொழுது நன்மை எது, தீமை எது, உலகம் இயக்கம் எப்படி இருக்கிறது, இதில் நாம் என்ன குற்றங்களை செய்து வந்திருக்கிறோம், என்னென்ன குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே பட்டாவர்த்தனமாக தெரியும் என்றார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அவர். பார்த்தோன்னே எதிராளி எப்படி எடை போட முடியும்னு சொல்கிறாரு. எந்தெந்த நோக்கத்துக்காக மனிதர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட புரியுன்றாரு. இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இல்லை சாத்தியப்பாடு இருப்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதை ஒரு பாடலாக சொல்லுகிறார், இந்த உச்ச அனுபவத்தை பாடலாக சொல்லுகிறார். புண்ணிய பூ பூத்தது, பூமணம் மனத்தது, குணக்குறை ஒளிந்தது, மனசேட்டை மடிந்தது, சித்தம் தெளிந்தது, அறிவு பெருகியது, மதி நிலைத்தது, பிறவியில்லா இடம் தன்னில். அங்கே அதை ரியலைஸ் பண்ணிட்டா பிறவி கிடையாதுன்றார். மறுபிறவின்றதை பற்றி ஒரு நம்புகிறார், அதை சொல்கிறார் அவர். ஆனால் வலுக்கட்டாயமாக இந்த கர்மா தேரியெலாம் அவர் பேசலை அந்த நான் கடவுள்ன்ற புத்தகத்தில். இந்த அனுபவங்களை பற்றியும் உலக அமைப்பை பற்றியும் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். மனசு என்று சொன்னால் அதனுடைய இருப்பிடம் வந்து இதயம்னு சொல்கிறார். அங்கே வந்து எமோஷன்ஸ் வந்து அங்கே தான், அந்த சென்டரில் தான் பார்க்காது. இல்லை சைக்கலாஜிக்கல் சென்டர்ஸ் நீங்கள் வெட்டியெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு உளவியல் ரீதியான விஷயம். அது ஹார்ட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்றார். ஹார்ட் வெறும் பம்பிங்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஒரு பிரபல நரம்பியல் மருத்துவர் ஒருத்தவரை சந்தித்து நான் பேசும்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு ஷாக்காக இருந்தது. இந்த ஹிருதயத்தை மாற்றி வைத்தார்கள் அறுவை சிகிச்சை மூலமாக இன்னொருத்தருக்கு. அவருக்கு அதற்கு பிறகு அவருடைய உணர்வுகள் வந்து அந்த ஹிருதயம் யாருக்கு சொந்தமோ அந்த குடும்பத்தின் மீது அக்கறையும் அதன் மீது அன்பும் அந்த பக்கமே நிறைய யோசிக்க தொடங்கிட்டார். அந்த நினைவுகள் எல்லாம் அவருக்குள்ளே வர தொடங்கிவிட்டது என்று ஒரு ஆய்வு சொல்லுவதாக என்கிட்ட தெரிவித்தார். அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. நீங்கள் எவ்வளோ பேர் நரம்பியல் டாக்டராக இருக்கிறீங்களே, நீங்கள் அது நம்புறீங்களான்னு. அவர் சொன்னார், எங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் சார், அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு தெரிந்தது மிக மிக குறைவு தான். ஆகினால் நான் வந்து இதை பற்றி விளக்கம் சொல்ல முடியாது, ஆனால் இப்படி நடந்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரி தரவுகளின் அடிப்படையில் நம்ம என்ன நம்ப வேண்டியிருக்கிறாங்க, இதயம் தான் வந்து
ஒரு உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இடமா இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது அறிவுன்றார். இந்த பூரண அறிவு கொடுக்குற இடம் இதுன்றார். அப்போ அறிவிற்கான ஞானத்திற்கான இடமாக இந்த நெற்றிக்கண்ணானது அமைந்திருப்பதை அவர் சொல்கிறார். அதனால தான் நிறைய அந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க, சந்தன பொட்டு வைக்கிறாங்க, குங்குமம் பொட்டு வைக்கிறாங்க. அது தவிர வெவ்வேறு நம்பிக்கைகளுக்கு ஏற்றாத மாதிரி வெவ்வேறு குறியீடுகளை வைத்துக் கொள்கிறார்கள் என்பதும், இன்னும் அதை வணக்கம் செலுத்தும் போது இந்த இடத்துல வணக்கம் செலுத்துகிறாங்கன்றதும் அந்த இடத்துக்கு தான் வணக்கம் செலுத்துகிறாங்க போல இருக்கு. அது இஸ்லாமாக இருந்தால் அதை நம்ம இது எப்படி சலாம் போடுறாங்கன்றது அதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போது அதை அறிந்தோ அறியாமலோ அந்த இடத்தை மக்கள் மதிக்கிறார்கள். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உடலிலேயே மிக முக்கியமான இடம் எதுன்னு கேட்டால் அதுதான்டார். பொதுவாக மனித குணங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் நாடி நரம்புகளில் இருக்கின்றார். மனசு ஹிருதயத்தில் இருக்குது. அதே மாதிரி சித்தம் அறிவு என்பது இங்கே நெற்றியில் இருக்குது. இந்த மூணுத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், மூணுத்தையும் கவனிக்கணும், மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இது இந்த நெற்றிக்கண் தெரப்பிற்கு மிக அவசியமானது. ஒரு குணத்தை அடக்க வேண்டுமென்றால் அது ஹிருதயத்தின்பால் நம்ம கவனம் இருக்க வேண்டும். அதே போல் மனதை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டுமென்றால் அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றார். மிக கோபமாக இருப்பது என்பதும் இங்கு தான் நடைபெறுகிறது. மிக சாந்தமாக இருப்பது என்பதும் இதன் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. அப்போ ஒரு தியான பயிற்சி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த இரண்டு புருவங்களுக்கு இடையிலான மத்தியிலான அந்த புள்ளியின் மீது நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்துவது என்பதுதான் ஒரு ஒரு அறிவு. அறிவு என்றால் இரண்டாக பிரிக்கிறார். சாதாரண அறிவு, பேரறிவு. ஒரு நுணுக்கமான அறிவு என்று கொள்ளலாம் நாம். அப்படிப்பட்ட ஒரு அறிவை அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஆசைகளை அடக்கணுன்னாலும் நீங்கள் கவனித்து தான் ஆகணும். அப்போ கோபம் வந்தாலும் சரி இங்கிருந்து தான் புறப்படுதுன்றார். அதே மாதிரி சூடு, உடம்பு டல் ஆகிடுச்சு, சூடு கிளம்புறது கூட இங்கேருந்து தான் சூடு கிளம்பிட்டார். அப்போ இந்த ஸ்பாட்டு தான் ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. இந்த நெற்றிக்கண் திறக்கும் பொழுது கிடைக்கிற அந்த அனுபவங்கள் குறித்தும் அவர் சொல்கிறார். அது உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய உண்மைகளுமே புரியத் தொடங்கிவிடும். ஆனால் இந்த அறிவுக்கு மேலே ஒரு அறிவு, பரம அறிவு, அது பேரறிவு. அது அந்த அறிவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்க உச்சி கண்ணை திறக்க வேணும்ன்றாரு. பிடரிக்கண்ணு சொல்கிறாங்க. அது மண்டையில் இருக்கும் ஒரு பிடரிக்கண். அதான் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த தாமரை மொட்டுக்களாக அந்த அனுபவம் மலர்கிறதுன்ற பதிவுகள் இருக்குது. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க பெற்றதாக. அந்த இடத்துல உங்களுக்கு அது பிடரிக்கண் ஓப்பன் ஆகும். இந்த பிடரிக்கண் திறப்பது என்பது எல்லாருக்கும் நடக்காது. அது அவர் சொல்கிறது பார்த்தாக்க பல லட்சத்தில் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கலாம் அந்த அனுபவம். அந்த பிடரிக்கண் திறப்பது என்பதாக ஞானிகளுக்கு கிடைத்த வரமாக பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தால் போற்றப்படுகிறார்கள் என்றும் சொல்லுகிறார். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் தான் கடவுள்னு தெரியும் அவங்களுக்கு. அதான் ஒரு வசனம் இருக்குது, நான் கடவுள் எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பேரறிவு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை பெறுவது என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய தேவையும் கூட, அர்த்தமும் கூட. அதற்கு தேவை வைராக்கியம், மன உறுதி. இந்த மன உறுதி இருந்துச்சுன்னா இதை யாராலும் அடைய முடியுன்றதான் இவருடைய நிலைப்பாடு. அதனால தான் குருநாதர் எல்லாருக்கும் இது சொல்லாதுன்னு சொல்ல போது இல்லை, இது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டோன்றதுக்காக தான் அமைப்புகளை தொடங்கி அதுக்கான பயிற்சிகளை கொடுக்க தொடங்கினார். ஆதிசங்கரரும் இந்த வைராகியம் குறித்து வலியுறுத்தி இருக்கிறார். ஆக பிடரிக்கண் என்பது பின்னால் இருக்கிறது அப்படின்னு நம்ம இதை கண்டுக்க தெரியாதுல்ல. அது இன்னும் கூட தெளிவாக சொல்கிறாரு. ஒரு மிளகு அளவிற்கு தான் இருக்கும் அப்படின்றாரு. பின் மண்டையில் மிளகு அளவிற்கு இருக்குன்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெனே டேகார்ட்ஸும் என்ன சொல்கிறாரு, சோல் எங்கே இருக்குன்னு கேட்டாக்க அவர் சொல்கிறாரு, இங்கே பின் மண்டையில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்டில், அது சின்ன ஒரு பட்டாணி சைஸுக்கு இருக்கும், பிட்யூட்ரி கிளாண்டில் இருக்குன்றார். இவர் தன்னுடைய ஞான அனுபவத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறாரு, அது அங்கே தான் இருக்குன்றார்.
நண்பர்களே, இவருடைய ஃபிலாசபியை படிக்கும்போது எனக்கு ஒரு புறம் வந்து முழு ஏற்பு இல்லை என்றாலும் கூட என்னை ஆச்சரியப்பட வைத்தது என்னவென்றால், பெரும்பாலும் அறிவியல் பூர்வமாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பெரும்பாலும் எல்லாமே சூட்டபிளாக இருக்குது. அது எங்கே போய் அது வந்து பிரச்சனைக்குரியது அது விளக்கம் மேலும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த மூலம் அந்த எந்திரிச்சாங்க பாருங்கள், விழித்து எழுந்த அந்த ஜோதி இருக்கிறது, இருளாகவே கிடந்த அந்த பரஞ்சோதி அது எப்படி எழுந்தது, அது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மேட்டர் அளவில் மட்டுமே அதை கன்சீவ் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஒரு மேட்டர் இருக்குது, இருளாக இருக்குது, சுழல தொடங்கும் போது அதுக்குள்ளே எல்லாமே வந்துடுது அப்படின்றது இவருடைய தாத்பரியமாக இருக்குது. அப்போது அதை அறிந்து கொள்ள ஞானம் வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பிடரிக்கண்ணை திறக்க வேண்டும். இதுதான். அப்போ நெற்றிக்கண்ணுக்கு மேலே பிடரிக்கண் அல்லது உச்சிக்கண், இதுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நம்ம வந்து அதற்குரிய மனோநிலை வந்து மிக முக்கியமானது என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். இந்த அனுபவத்தின் மீது ஒரு இந்த யோக நிலையின் பொழுது வெப்பம் உருவாக்கும்ன்றார். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஆரா கிரியேட் ஆகுதுன்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சுற்றிலும் வந்து வெளிச்சம் தெரிகின்றார் அந்த வெப்பத்தின் மூலமாக. இந்த அனுபவம் பெற்ற பேராசான்கள் அல்லது ஆன்மாக்கள், பேரான்மாக்கள் அல்லது ஞானிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து சுற்றிலும் வந்து சில சமயங்களில் இந்த வெளிச்சம் நமக்கு தெரிகின்றார். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறார் அவர், தழும்பு தெரியாது, வெப்பம் தெரியாது, இந்த நெற்றிக்கண்ணை திறக்கும்போது எதுவுமே அடையாளம் தெரியாத உள்ளுக்குள்ள நடக்கின்றார். ஸோ பியூர் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக அதை சொல்கிறார். ஆனால் நான் பார்த்துருக்கிறேன் சில பேருக்கு ஃபிசிக்கலாகவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சிவப்பான தழும்பு திலகம் போல வருவதை நான் கண்டிருக்கிறேன். இந்த பிரகாச வட்டத்திற்கு அவர் கொடுத்த பெயர் சோம வட்டம் என்ன பேர். அந்த ஒளி வட்டம் தெரியுது பாருங்கள், அது சோம வட்டமாகும். நம்ம பெரும்பாலும் லைட்டிங்லாம் வச்சு பின்னால் இப்போ அதை ஒளி வட்டத்தெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது ஒரிஜினலாகவே வருன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படி யாராவது நண்பர்கள் பார்த்துருந்தால் பின்னூட்டத்தில் பதிவு செய்தால் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இது சோம வட்டம். இன்னும் சொல்கிறாரு, முக்திக்கான மோட்ச ரெக்கார்டு எல்லாம் வந்து அங்கே தான் பதிவாயிருக்கு தான். முக்திக்கான மோட்ச ரெக்கார்டுன்ற வார்த்தையை கொஞ்சம் கலக்கியில் பேசுகிறார். முக்திக்கான அந்த ரெக்கார்டெலாம் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குன்றார். அதனால் அறிவில் சிறந்தவர்களை இதை அறிய முற்படுங்கள், விரைவில் முற்படுங்கள், சீக்கிரம் டைம் இல்லை அப்படின்றார். இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இது சொல்கிறாரு, அந்த நெற்றிக்கண் நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த ஃபீலிங் வரும்பொழுது, அதாவது நமக்கு தெரியும் கீழேருந்து அந்த பாம்பாக இருக்கக்கூடிய அந்த சக்தியானது சுருண்டு இருண்டு கிடக்கும், அப்புறம் மேலே எழுந்திரிச்சு வரும், ஒவ்வொரு நிலையை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இங்கே வரும்பொழுது தயவு செய்து வந்து பிறரை வந்து திட்டாதீங்கன்றார், சபிக்காதீர்கள்ன்றார். சபித்தால் பலிக்கும்ன்றார். அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை பற்றி அவர் சொல்லலை. பொதுவாக அந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது கடினமான சொல்ல எதிராளியை, அது உங்களுடைய எதிரியாக இருந்தால் கூட சபிக்காதீங்க. அதே சமயத்தில் நல்லவனாயிரு அப்படின்னு சொல்லுங்கள், நல்லவனாயிருவாங்கன்றார். அந்த அளவுக்கு வாக்கு பலிக்கும் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தகவலுக்காக இதை சொன்னேன். நெருப்பும் மயிர்பாலமும் ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க. இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மனிதனுடைய உடம்பில் 12 அங்குலம் முதல் 18 அங்குலம் வரை இந்த மயிர் பாலம்னு ஒன்று இருக்கா. அந்த பாலத்தை கடந்து தான் மரணத்திற்கு போகணுன்றார். இந்த டீனேஜை கடந்த பசங்க எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே மரணத்துக்கு முன்னால் அது கண்ணுக்கு தென்படும் அப்படின்னு சொல்கிறார். அது வாளை விட கூர்மையானது, அது பிரகாசமான அணுக்களால் ஆனது. திருப்பியும் மெட்டாஃபிசிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனால் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு கடந்து போகிறோம்ன்றார். அது வந்து பெரிய ஞானிகள் வந்து அந்த நிலைப்பாட்டில் எப்பவுமே அந்த டெத்துக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பிரகாசமானது அவர்களுக்கு எப்பொழுதுமே கை கொள்ளப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அது கருவுடன் நினைவும் கலந்த அறிவால் தான் அது முடியும். அது கடந்து போகிற விஷயம் அறிவிற்குத்தான் தெரியும். அறிவு நீங்கள் சொல்லும்பொழுது மதி என்பது
விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்களே, அது மதி என்பதற்கு இதுதான் அர்த்தம்ன்றார். அதற்கு மேலாக என்ன சொல்லுகிறார் என்றால், இதில் கிடைக்கிற இந்த 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 கடந்து போகிற நினைப்பு என்பது சூடாக இருக்கும். இந்த இந்த வெப்பமானது கிரியேட் ஆகுது. எல்லா இடத்துலையும் இந்த எனர்ஜியை வெப்பத்தோட அவர் ஈக்குவேட் பண்ணுறார். இந்த கருத்தை தான் அவர் மூலக்கணல் அப்படின்னு சொல்கிறார். மூலக்கணல். அங்கே அந்த 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 ஒரு கணல், அந்த மூலக்கணலானது கிளம்பும்ன்றார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் ஒரு வைட்டல் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போ குண்டலினியில் இப்படி ஒரு பதிவை நான் வாசித்ததில்லை. இந்த பாலத்தை கடந்து செல்லுகின்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேரானந்த நிலைன்றார். அங்கே இந்த கரு பிரிக்கிறதுன்றார். அறிவும் சூக்ஷ்மமும் பிரிந்து விடுகின்றன. அதாவது மேட்டர் வேறு ஸ்பிரிட் வேறுன்னு பிரிஞ்சுக்குதுன்றார். ரொம்ப நுணுக்கமாக எழுதப்பட்ட வரிகள் இருக்குது. இதை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இந்த பாலத்தை தாண்டிய பின் பேரானந்தமாகிய தெளிவு ஏற்படுகிறது. இந்த தெளிவு ஏற்பட்ட பின் தான் விந்தாக உள்ள கரு ஸ்கலிதமானவுடன் அறிவும் சூக்குமமும் பிரிந்து கொள்ளுகிறது. இதுவே மரணம் எனப்படும். அறிவும் சூக்குமமும், சூக்ஷ்ம சரீரான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த புலப்படாத ஒரு ஒரு உடல் இருக்கிறது இல்லையா, ஸ்பிரிட்டை தான், அது பிரிஞ்சுக்குது இந்த சமயத்தில். இப்படி ஒரு நுணுக்கமாக அவர் சொல்லும்பொழுது இந்த அனுபவத்தில் சதா இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் ஆவார்கள். ஆனால் ஒரு ரிஸ்க் இருக்கின்றார். இது எல்லாருக்கும் எளிதில்லை. இது பல முயற்சி எடுக்கும் பொழுது சில பேருக்கு மண்டை வெடித்து போயிருந்தார். பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடும், அல்லது பிரெயின் ஹெமரேஜ் வந்துடும். இம்மாதிரியான முயற்சிகளில் சரியான அனுபவமுள்ள குருநாதருடைய கைடன்ஸ் இல்லாமல் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது அது பயங்கர ஆபத்தை உண்டாக்கலாம்னு சொல்கிறார். அது சொந்தமாகவும் அதுக்கு தேடல் இருக்கணும், அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணுன்றது இன்னொரு புறம் வலியுறுத்துகிறார். அடுத்து வலம்புரி சுற்றுன்னு சொல்கிறார். இது உணர்வுகளுடைய சுழலாக விளக்குகிறார். இந்த இந்த நெற்றிக்கண், அப்புறம் உச்சிக்கண், இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட தொடங்கிட்டீங்கன்னாக்க அது அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கோடு நின்று போகிற விஷயம் இல்லை. அது பிறகு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களோடையும் அது கனெக்ட் ஆகும். அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்கள் உணர்ச்சி லெவல் சுழல் போல் வலம்புரியாக சுழலத் தொடங்கும்ன்றார். வலது பக்கமாக அது தொடரும். அதனால் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாயிடும். நம்ம ராமலிங்கம் சொன்ன மாதிரி இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுவது போல ஆனந்தமான விஷயங்களை பார்க்கும்போது மிக பேரானந்தம் கொள்ளும். நுணுக்கமான இசைகளை எல்லாம் கேட்டு உடலுக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்படும். அப்போ இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ளே அந்த அந்த மறைத்திருந்த திரைகள் எல்லாம் விலகத் தொடங்கும். இன்னும் அது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி தோணுது எனக்கு. இந்த சுற்று அதிகரிக்க அதிகரிக்க அன்பு, பொறுமை, தவம் இம்மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு அல்டிமேட் எண்டு, ஒரு எல்லையோடு நிறுத்தலை. அது விரிவடைந்து செல்லுகின்ற ஒரு நற்குணங்களை கொண்ட வாழ்வியல் முறையாக அமையும்னு சொல்கிறார். இந்த அனுபவம்ன்றது உங்களை அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறார். இன்னும் அதுக்கான நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான உதாரணங்களை கூட சொல்கிறார் அவர். குறிப்பாக நல்ல இசைக்கருவிகள் இசைக்கும் பொழுதுலாம் அந்த அந்த உள்ளுக்குள்ளே அது போய் ரீங்க ஆரம்பிடும், அது போய் அசோசியேட் ஆகும், கனெக்ட் ஆகும். இன்னொரு லெவலில் சொல்கிறார், உள்ளுக்குள்ளே ஒரு அப்படியே ஒரு வலது சுருண்டு கிடைக்கின்ற பாம்பானது மூவ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த வலம்புரி சுற்று என்பதை சொல்லும்பொழுது தான் அதை அடிப்படையாக வைத்தான் கோயிலில் கூட இந்த கோவில் பிரகாரங்களை சுற்றி வருவது என்பது வலம்புரியாக இருக்க வேண்டும் என்று அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்குறோம். நம்மளே பாருங்கள், இங்கே வரும்போது நெற்றிக்கண், அப்புறம் அந்த பிடரிக்கண், அதற்கு பிறகு அந்த மயிர் பாலம், ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பிரிட் தனியாக பிரிகிற ஒரு சக்தி,
அதன் ஊடாக கிடைக்கின்ற அனுபவம் என்பது இப்படியாக வலம்புரி சுற்றானது உடலுக்குள்ளேயே நடக்கின்ற ஒரு அற்புத உணர்வு நிலை அப்படின்னு ஒரு ஒரு தன்னுடைய அனுபவங்கள் என்று சொல்லி இவற்றை அழகாக விளக்கி செல்கிறார். இது எல்லாமே திருப்பியும் நம்ம சொல்கிற விஷயம் நடக்க சற்று தள்ளி நின்று பார்த்தால் கற்பனையாக தெரியும். ஈர்க்கப்பட்டு போய் பார்த்தால் அது காணல் நீர் போலவும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக குண்டலினியை விரிவாக சொல்லுகின்ற இவர் கண்கள் முக்கியமானவன்னு சொல்கிறார். கண்களில் தான் அந்த சக்தியானது குவியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றார். அந்த கண்களை நம்ம பயிற்சி எடுக்கணும், அதன் மூலம் நிதானமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நிறைய டெக்னிக்ஸு அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்லாம் சொல்கிறார். இப்படி உடலினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் எம்மாதிரியாக இந்த அணுக்கள் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கின்றதையும் விளக்கிக்கிட்டே இருக்கார் அவர். அது அவருடைய நோக்கம் என்னவென்றால் நல்ல மனிதர்கள், ஞானம் கொண்டவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு பெரிய டெக்ஸ்ட் படிக்கிறது, ரிச்சுவல் பண்ணுறது, சாமி கும்பிட்றது என்பதை விட ஒவ்வொருவரும் தான் இம்மாதிரியான ஒரு ஞான அனுபவத்தை பெறுவது என்பது அவசியம். அதன் மூலமாக உலக சமாதானத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறார். அவர் 81 தான் இறந்து போகிறார். உலக சமாதானத்திற்கான வழி என்பது ஞானப்பாதையில் மனிதர்கள் சென்றால்தான் சாத்தியம் என்று அவர் வலுவாக நம்புகிறார். அதுக்காக தான் அந்த உலக சமாதான சபையெல்லாம் உருவாக்கி அதற்கான பயிற்சிகளும் அவர் கொடுக்க தொடங்கினார். இந்த வகையில் மனிதர்கள் சாதி மத பேதமற்று இருக்க வேண்டும் என்பதும் அன்பு மட்டுமே அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதும் அவருடைய வேண்டுகோளாக மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது. அவருடைய பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கக்கூடும். அவருடைய நூல்கள் எளிதாக நமக்கு இன்டர்நெட்டில் கிடைக்குது. அதை எடுத்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இயக்கம், பல்வேறு விதமான ஆன்மீக குருமார்களுடைய இயக்கங்கள் இருப்பது போல் இவருடைய இயக்கம். இவர் மறைவுக்கு பின் அவர் அதே போல் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களும் இதற்கு விளக்கங்கள் எல்லாம் எழுதி வருகிறார்கள். இதில் ஈடுபாடு உள்ள நண்பர்கள் அதில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இது எப்படி இருந்தாலும் ஒரு ரூட் என்னன்னு பார்த்தோன்னாக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி டுவர்ட்ஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, நானும் இறைவன் தான் என்ற எண்ணத்தில் வரும்பொழுது அங்கே தனியாக இறைவனை பிரித்து வைக்காமல், அதுவும் பெரும்பாலும் ஆட்டம் மூலமாக, இந்த ஆட்டம் பொருள் சார்ந்த ஆட்டமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு அணு, இந்த அணுவின் மூலமாகத்தான் அது நடக்கிறது என்பதை விளக்கி ஒரு அற்புதமான பங்களிப்பை ஆன்மீக உலகத்திற்கு இவர் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இதை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.